கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது, சகலத்தையும் அவர் புதிதாக்குவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே ஒரு மனிதனுக்கு தேவை சுகமும் பணமும். ஆனால் பணத்தை காட்டிலும் சுகம்தான் முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் இந்த சுகத்தை நீங்கள் நிரந்தரமாக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு மாதம் காய்ச்சி அடிக்குது, அப்புறம் விட்டுருது, அப்புறம் திருப்பி பலவீனம் வருது, திருப்பி விட்டுருது. இப்படி பலவீனம், ஆஸ்பத்திரி, அப்புறம் திருப்பி ஒரு 10 நாள் நல்லாயிருக்கும், திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்படி ஒரு நிரந்தரமான ஒரு பலவீனங்கள் சில உடம்பில் இருக்குது. சுகர் என்பது நிரந்தர பலவீனம் உடம்பில் இருக்குது. ப்ரெஷர் என்பது நிரந்தர பலவீனம் உடம்பில் இருக்கிறது. இதுபோக மற்ற எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இப்படி பலவிதமான எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சுகத்தை நிரந்தரமாக்க வேண்டும். உங்கள் உடம்பிலே, உங்கள் சரீரத்திலே சுகம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எனக்கு என்று நீங்கள் நினச்சி சொல்லி அறிக்கிட்டீங்கன்னா, இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. அதாவதுங்க, இன்றைக்கி இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் உரிமையாக்கினாலே போதும், நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும். எப்படி என்று கேட்டால், இன்றைக்கி கோர்ட்டில் ஒரு கொலை குற்றவாளியை விடுதலை பண்ணுறதுக்கு வக்கீல் வாதாடுறாரு. ஆனால் நீதிபதி உள்ளே போடுறன்னு நினைக்கிறார். ஆனால் வக்கீல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்ட புத்தகத்தில் இந்த நம்பர் படி, இந்த 144 சட்டத்தின்படி இவனுக்கு விடுதலை கொடுக்கலாம் என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது. இந்த சட்டத்தின்படி இவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று வக்கீல் வாதாடும் போது நீதிபதி பார்ப்பார், ஆகா, இவனுக்கு இந்த காரியங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் என்று சட்ட புத்தகத்தில் இடம் இருக்கிறதோ அப்படின்னு விடுதலை கொடுத்துருவார். இப்போது ஒரு மெண்டலானவங்க, பைத்தியம் பிடிச்சவங்க ஒரு கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அப்போ அதே போல தான் அந்த சட்ட புத்தகத்தில் இந்த பாயிண்ட்டை எடுத்து கொடுக்கும்போது நீதிபதி உள்ளே போட முடியாது. அதே போல் தாங்க இன்றைக்கி அது அழிஞ்சு போகிற சட்ட புத்தகம், நிலையான சட்ட புத்தகம் கிடையாது. ஆனால் அழியாத புத்தகம் ஒன்று இருக்கிறது, பைபிள். வானம் ஒழிஞ்சாலும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன என் தகப்பனுடைய இயேசுடைய வார்த்தை அழியாது. அப்படி என்றால் இந்த ஒரு உலகப்புறமான ஒரு சட்ட புத்தகத்துடைய அந்த வார்த்தையை சொல்லி நம்பரை சொல்லி ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னா ஒரு வக்கீல். ஆனால் இன்றைக்கி நம்ம வேதத்தில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற இந்த வசனத்தை சொல்லும்போது கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதனால் சுகத்தை நிரந்தரமாக்குங்கள் என்ற தலைப்பு. நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுகத்தை நிரந்தரமாக்க முடியும். 3 யோவான் 1:2 படி, நான் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நான் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருப்பதை என் தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. ஆதியாகமம் 1:23 படி, பரலோகத்தில் வியாதி இல்லை, தேவ தூதரிடத்தில் வியாதி இல்லை, என் தேவனிடத்தில் வியாதி இல்லை, ஆகவே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்க நானும் வியாதிப்படுவதில்லை. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. ஆதியாகமம் 1:27 படி, கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாகவும் பலமுள்ளவனாகவும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமும் படைத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிலையான சுகம் உண்டாவதாக. மத்தேயு 8:16 படி, என் இரட்சகராகிய இயேசுவிடத்தில் எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு. இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யாத்திராகமம் 15:26 படி, நான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிறபடியால் எய்த்தேர் அனுபவித்த எந்த வியாதியும் என் மேலே வர முடியாது. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யாத்திராகமம் 15:26 படி, என் தேவன் கர்த்தரே எனக்கு பரியாரியாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யாத்திராகமம் 23:25 படி, என் தேவனாய கர்த்தர் வியாதியை நின்று விலக்குவார், என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. எரேமியா 30:17 படி, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார், என் காயங்களை அவரே ஆற்றுவார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக.
சங்கீதம் 107:20 படி, கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிப்பார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. ஏசாயா 53:5 படி, என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. 1 பேதுரு 2:24 படி, என்னை காக்கும்படி அவர் தமது சரீரம் முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. மத்தேயு 8:17 படி, மெய்யாகவே அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இந்நோய்களை சுமந்திருக்கிறார். ஆகவே இனி நான் வியாதியோடு நோயோடும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. உபாகமம் 7:15 படி, கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. ஓசியா 13:14 படி, கர்த்தர் என்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டார், என்னை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 103:3 படி, இயேசுவின் அக்கிரமெல்லாம் மன்னித்து இந்நோய்களெல்லாம் குணமாக்கியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 103:4 படி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கினால் முடிசூட்டுவார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யோபு 33:25 படி, என் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், நான் என் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 92:15 படி, நான் முதிர் வயதிலும் கனித்தந்து பூஷ்டியும் பசுவுமாய் இருப்பேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 34:20 படி, என்னுடைய எலும்பையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. ஏசாயா 58:11 படி, என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலவலமாக்குவார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தரமான சுகம் உண்டாவதாக. யோபு 21:24 படி, என் எலும்புகளில் ஊன் பூஷ்டியாக இருக்கிறது. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. லூக்கா 2:37 படி, 85 வயதுள்ள அன்னாள் என்ற விதவைக்கு உபவாசித்து ஜெபிக்க பெலன் தந்தவர் எனக்கும் பெலன் தருவார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 91:10 படி, எந்த பொல்லாப்பையும் எனக்கு நேரிடாது, வாதை என் குரல் தணுகாது. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. எரேமியா 3:6 படி, சவிக்குமோ ஆரோக்கியம் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. மார்க்கு 5:34 படி, சமாதானம் போய் வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன். இந்த வசனத்தின்படி எனக்கு சுகம் உண்டாவதாக. 1 பேதுரு 2:24 படி, இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன். இந்த வசனத்தின்படி எனக்கு சுகம் உண்டாவதாக, நிரந்தர சுகம் உண்டாவதாக. லூக்கா 22:5 படி, இயேசுவின் கரத்தின் வல்லமையால் நான் குணமாயிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. மார்க்கு 1:41 படி, நான் சுகம் அடைவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நிரந்தர சுகம் எனக்கு உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 22:3 படி, இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையிலே இல்லை. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யோபு 42:10 படி, சாத்தானால் வியாதிப்பட்ட யோபை சுகமாக்கின கர்த்தர் என்னை சுகமாக்குவார். இந்த வசனத்தின்படி நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 4:8 படி, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இந்த வசனத்தின்படி நிரந்தர சுகம் எனக்கு உண்டாவதாக. ஏசாயா 58:8 படி, என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 1:20 படி, கர்த்தருடைய வசனம் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யோவான் 3:10 படி, நான் ஒரு பலவான். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 68:35 படி, எனக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுகிற கர்த்தர். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. சங்கீதம் 122:7 படி, என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ என் அரண்மனுக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யாத்திராமா 5:15 படி, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்ற வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. யோவான் 1:40 படி, நான் கர்த்தரை விசுவாசிக்கபடியா தேவனுடைய மகிமையை காண்பேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது சொல்லப்பட்ட இந்த வசனங்கள்
வியாதியை போக்குகிற ஒரு வசனம். நீங்கள் பாயிண்ட்டை எடுத்து கொடுத்து எனக்கு நிரந்தர சுகம் உண்டாவதா என்று நீங்கள் அறிக்கை பண்ணும்போது கண்டிப்பான முறையில் எபிரியர் 10:23 படி உங்கள் அறிக்கையின்படியே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாராக. அன்பார்ந்த தேவ ஜனமே, இன்றைக்கி முக்கியம் ஒரு மனிதனுக்கு சுகம். 50 வயதை தாண்டிட்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பல்லு வலி, எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டு வலி, இப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை டெய்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சுகம். நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழுவீங்க. இந்த வசனம் அப்படி வாழ வைக்கும். அதனால் தைரியமாக இருங்க, இந்த வசனத்தை அறிக்கிடுங்க. இந்த வசனத்துக்கு உண்டான இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்களுக்கு வேணும் என்றால் சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லை நான் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பி வைக்கிறேன். டெய்லி அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகித்தலை சிநேகித்தவரே, இந்த வார்த்தையை அறிக்கிட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை தாங்க. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி பெரும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே. சொல்லுங்க. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கு பாய்கின்றதே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. வாயத்திறந்து சுகமானே. எல்லாரும் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயோ மூளை நரம்பு ரத்த வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயோ மூளை நரம்பு ரத்த வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையோ இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையோ இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. எல்லாரும் இசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க தயவினா சுகமானே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கு பாய்கின்றதே. சுகத்தின் வல்லமை, சுகத்தின் வல்லமை, சுகத்தின் ஏசையா ஏசையா இரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது சுகத்தின் வல்லமை, சுகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா பலவிட கட்டுகள் அறுபட்டு போவதாக இப்போது ஒரு சுகமளிக்க வல்லமையால் சுகமானே. சுகமானே, உங்க தயவினா சுகமானே. ஆமென்.
பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே கற்பப்பை கட்சி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே கற்பப்பை கட்சி கற்ப திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட கற்ப திறக்கப்படுவதாக நுரையீரல் சுவாசம் சுகமணிக்கு வல்லமை சுகமணிக்கு வல்லமை சுகமணிக்கு வல்லமை இப்போது இறங்கட்டும் இப்போது இறங்கட்டும் இப்போது சுகமணிக்கு வல்லமை இப்போது சுகமணிக்கு வல்லமை ரட்சகரே சுகம் தரு என் தெய்வமே மகிமை ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உங்க வல்லமையா சுகமானே உங்க சுகமானே ஆமென் 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 தழும்புகளால் சுகமானே ஆமென் ஆமென் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய்